ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் உடல் உறுப்பு தானம், அதன் அவசியம் மற்றும் அதற்கான இணையதளத்தில் பதிவு செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் குறித்து உறுப்பு மாற்று ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் சார். வணக்கம். உடல் உறுப்பு தானம், அதற்கான அவசியம் என்ன சார்? நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆர்கன் ஃபெயிலியர், அதாவது உறுப்பு செயலிழப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. அதுல முக்கியமா கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரக செயலிழப்பு, அதையும் தாண்டி லிவர் ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள்னால நுரையீரல் ஃபெயிலியர், இது மாதிரி பல உறுப்புகளுடைய ஃபெயிலியர் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இதுல முக்கியமா சிறுநீரக செயலிழப்பு தான் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமா மிக அதிக அளவுல அதிகமாயிட்டே இருக்கு. உலகம் எங்குமே இது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு. இதை கிரானிக் கிட்னி டிசீஸ் சொல்லுவோம். அது இட்ஸ் குளோபல் கிரைஸ், உலகளாவிய அளவுல ஒரு மனித குலத்துக்கே மிகப்பெரிய சவாலாக மாறிவிட்டது. அதனால எப்போதும் இல்லாத அளவுக்கு உறுப்புகளின் தேவை அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ சிறுநீரக செயலிழப்பு முழுமையாக செயலிழப்பு வந்த பிறகு அது எண்ட் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு ஸ்டேஜ் வரும்போது அவங்க இயல்பான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா டயாலிசிஸ் பண்ணிக்கணும். அது இல்லாத பட்சத்துல மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை செஞ்சுக்கணும். இன்னொரு சிறுநீரகம் தகுதியான நபர்கிட்ட சிறுநீரகத்தை பெற்று தானமாக பெற்று அதை அறுவை சிகிச்சை செஞ்சுக்கணும். பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை தான். ஆனால் இப்போ இந்த மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னா ஒரு கிட்னி தானமா கொடுக்கணும். அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே 2 சிறுநீரகங்கள் இருக்கு. ஆனா 2 சிறுநீரகம் நல்ல ஒரு பயன்பாட்டுல இருக்கு, செயல்பாட்டுல இருக்கு அப்படின்னா நல்ல முறையில் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு சிறுநீரகத்தை வச்சு நம்ம நார்மல் வாழ்க்கை வாழலாம். அதனால அப்படிப்பட்ட நபர்கள் ஒரு சிறுநீரகத்தை தானமாக கொடுக்கலாம். ஆனால் இந்த தானமாக கொடுக்கிற நபருக்கு உடல் ரீதியாக முழுமையான தகுதி இருக்கணும். உதாரணமா டயபெட்டிஸ், நீரிழிவு நோய் இருக்கக்கூடாது, உயர் ரத்த அழுத்த நோய் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு சிறுநீரகத்துல ஆரம்ப கட்ட அறிகுறிகள், சிறுநீரக நோய்களுக்கான அறிகுறிகள் கூட இருக்கக்கூடாது. அவங்களுடைய சிறுநீரகம் நல்ல விதமா செயல்பட்டு இருக்கணும். வேற மேஜர் ஆர்கன் ஃபெயிலியர், ஒரு சிவியர் ஹார்ட் டிசீஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடாது. அதீதமான உடல் பருமன் இருக்கக்கூடாது. அடிக்கடி சிறுநீரக கற்கள் இருக்கிற மாதிரி அந்த வியாதிகள்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த குடும்பத்திலேயே பல பேருக்கு சிறுநீரக வியாதி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கும்போது அந்த நபர்கள்லாம் தானமாக கொடுக்க முன் வர முடியாது. இதையும் தாண்டி இப்போ இந்த லிவிங் ரிலேட்டட் டோனர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது மிக முக்கியம். உடல் தகுதியை தாண்டி மன ரீதியா அவங்க முழு மனதோட சம்மதத்தோட அவங்க கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதுல ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் அதெல்லாம் இருக்கக்கூடாது. சில விரும்பத்தகாத நிகழ்வுகள்லாம் நடக்குது இல்லையா, அதெல்லாம் இல்லாம அரசாங்கம் ஒரு நெறிமுறைகள், சட்ட விதிகள்லாம் அதுக்கு ரொம்ப தெளிவா வரையறுத்து சொல்லியிருக்கிறாங்க. நெருங்கிய உறவினர்கள் தான் தரணும் அப்படின்னா தாய், தந்தை, மனைவி, கணவன், 25 வயசுக்கு மேல 30 வயசுக்கு மேல இருந்தனா மகன், மகள், அப்புறம் சகோதர சகோதரிகள், இவங்க எல்லாம் கொடுக்கலாம். ஒரு சின்ன குழந்தைக்கு கிட்னி ஃபெயிலியர்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அவங்க தாத்தா பாட்டி உறவின் முறை அவங்க இருக்கலாம். இதுதான் நெருங்கிய உறவினர் அப்படின்ற சட்டத்தில் இருக்குங்க. இதையும் தாண்டி பயாலஜிக்கலி நாட் ரிலேட்டட், ஆனா நெடுநாளைய நட்பு, அந்த மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆதாரத்தை சமர்ப்பிச்சு அவங்க இப்படி சட்ட விதிகள் இருக்கு. உடல் ரீதியான தகுதிகள் வேணும், முழு மனதோட கொடுக்கணும். அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட சிறுநீரகத்தால பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இருக்காங்க. ஆனால் அத்தனை பேருக்கும் சிறுநீரகங்கள் கிடைக்கவில்லை. இந்த கேப் பிட்வீன் தி டிமாண்ட் அண்ட் சப்ளை, எவ்வளவு தேவை ஆனா எவ்வளவு நம்மகிட்ட இருக்கு, இந்த ரெண்டுக்கும் மத்தியில ஒரு இடைவெளி மிகப்பெரிய அளவுல போயிட்டே இருக்கு. அதனாலதான் இப்ப நம்ம மூளை சாவு ஏற்பட்ட நபர்கிட்ட உறுப்புகளை தானமாக பெறுற அந்த திட்டத்தை டிசீஸ் ஆர்கன் டொனேஷன் ப்ரோக்ராம், இதுக்கு பழைய பேர் கெடாவர் ஆர்கன் டொனேஷன் சொல்லுவோம். இப்போ பெட்டர் எக்ஸ்பிரஷன் டிசீஸ் டோனர் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு அந்த ப்ரோக்ராம நம்ம முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அதாவது மூளை சாவு ஏற்பட்ட நபர்களிடமிருந்து அவரது குடும்பத்தினருடைய முழு சம்மதத்தோட அந்த உறுப்புகளை தானமாக பெற்று தேவைப்படும் நோயாளிகளுக்கு தகுந்த முறையில் கொடுக்கிறோம். அந்த உறுப்புகள் ஒரு மண்ணுக்கோ நெருப்புக்கோ இரையாகாமல் உறுப்பு செயலிழப்பாக அவதிப்பட்டு இருக்கிற மற்ற நபர்களுக்கு ஒரு செகண்ட் லீஸ் ஆஃப் லைஃப், ஒரு புனர்வாழ்வு கிடைக்கிற மாதிரி ஒரு உத்தமமான அந்த ப்ரோக்ராம். அதனாலதான் இந்த ப்ரோக்ராம நம்ம ரொம்ப ப்ரொமோட். நிச்சயமா சார். இப்போ நீங்க பெரும்பாலும் இருக்கிற நீட் அத பத்தி சொன்னீங்க. அதாவது நிறைய சிறுநீரகம் தான் இந்த உறுப்பு தானத்துல பிரதானமா இப்போ போயிட்டு இருக்கு. இந்த சிறுநீரகம் தவிர வேற எந்தெந்த உறுப்புகள தானமா அளிக்க முடியும் சார்? இறந்து போன நபர்கள்,
உயிரோடு இருக்கும் நபர்கள் வந்து தானமா கொடுக்கறது வந்து 2 தான். ஒன்னு சிறுநீரகம், ஏன்னா 2 சிறுநீரகம் இருக்கிறதுனால ஒண்ணு கொடுக்கலாம். கல்லீரல் கொடுக்கலாம். கல்லீரல் நீங்க நினைக்கலாம், என்ன கல்லீரல் ஒண்ணுதானே, அது எப்படி தானமா கொடுக்கறது அப்படின்னு. கல்லீரல் மொத்த கல்லீரல் எடுத்து கொடுக்க முடியாது, ஒரு பகுதி கொடுக்கலாம். ஏன்னா ஒரு பகுதி கொடுத்துட்டா கூட கல்லீரல் வந்து ஒரு ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கு, திரும்ப கொஞ்சம் வளர்ந்து சகஜ நிலைக்கு வந்துடும். அதனால ஒரு பகுதி கல்லீரல் கொடுக்கலாம், சிறுநீரகம். இதான் வந்து உயிருள்ள நபர்கள் கொடுக்கக்கூடியது வந்து 2 உறுப்பு தான். ஆனா மூளை சாவு ஏற்பட்ட நபர்கள்ட்ட வந்து சிறுநீரகங்கள், கல்லீரல், நுரையீரல்கள், லங்ஸ், அதாவது இருதயம், அதை தாண்டி கணையம் என்று சொல்லக்கூடிய பேங்க்ரியாஸ், சிறுகுடல், வயிறு, இரைப்பை, தோல், எலும்பு, அது மட்டும் இல்லாம கை எழுந்தவர்களுக்கு கூட கை கூட அவங்களுக்கு பொறுத்துற மாதிரி இருக்கு. இதையும் தாண்டி கருவிழி படலம், கார்னியா டிரான்ஸ்பிளான்ட் பத்தி கேள்விப்பட்ட கருவிழி, அது வந்து கொடுக்கலாம். அது வந்து மூளை சாவு ஏற்பட்ட நபர் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இயல்பான சாவு, அதாவது ஹார்ட் எல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகி வீட்லயே இறந்து போறவங்களுக்கு எல்லாம் கூட 6 மணி நேரத்துக்குள்ள நம்ம உடனே அந்த ஏஜென்சிஸ்க்கு நம்ம போன் பண்ணோம்னா அவங்க கருவிழி படத்தை எடுத்துக்கலாம். இந்த உடல் உறுப்பு தானத்துக்கு ஏற்கனவே தகுதிகள் வந்து என்னென்ன தகுதிகள் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. இதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உடல் உறுப்பு தானம் செய்யறதுக்கான எளிய நடைமுறை அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இந்த ப்ராசஸ்ல வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒரு எளிய முறையா இருக்கிறதுனால, நடைமுறையா இருக்கிறதுனால ஈஸியா வந்து தானம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மனநிலை வந்து மக்கள் மனசுல ஏற்படும் இல்லையா? கரெக்ட். நான் திரும்பவும் தெளிவுபடுத்திடுறேன். உடல் உறுப்பு தானம் அப்படின்றது உயிருள்ள நபர் தான் உயிரோடு இருக்கும் போதே கொடுக்கக்கூடிய தானத்தை பத்திய இந்த எளிய நடைமுறை இது கிடையாது. இந்த எளிய நடைமுறை என்று சமீபத்துல பரவலாக பேசப்படுகிற ஒரு பேசு பொருளா இருக்கக்கூடிய அந்த தான முறை வந்து மூளை சாவு ஏற்பட்ட நபர்களிடமிருந்து உறுப்பு தானம் பெறுறது. உதாரணமா இப்ப நான் வந்து எனக்கு அந்த வில்லிங்னஸ் இருந்தது அப்படின்னா, எனக்கு ஒருவேளை மூளை சாவு ஏற்பட்டால் நான் என்னுடைய உறுப்புகளை தானமாக கொடுக்க முன்வருகிறேன் அப்படின்னு எடுக்கக்கூடிய அந்த உறுதிமொழி தான் அது, அந்த பிளட்ஜ். இது எந்த விதத்துல ஒரு பயன் அளிக்கும் அப்படின்னு கேட்டா, இப்ப இது பண்ணி வைக்கும் போது இந்த மாதிரி நான் எனது உறுப்புகளை தானமாக கொடுக்க விழைகிறேன், எனக்கு நடக்கக்கூடாது அந்த ஒரு மூளைசாவு ஏற்பட்டு விட்டால் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த உறுதிமொழி எடுத்து பிளட்ஜ் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணி அதை நான் வச்சுக்கலாம். என்னுடைய குடும்ப நபர்களிடம் இருந்து அதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இது எந்த விதத்துல பயனளிக்கும் அப்படின்னு கேட்டா, இது சட்ட ரீதியான ஒரு டாக்குமெண்ட் கிடையாது. ஆனால் அப்படி ஒரு அசம்பாவிதம் நிகழும் போது அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து டக்குன்னு முடிவெடுக்கிறதுக்கு வந்து ஒரு எளிய உந்துதலா இருக்கும். சரி, அவர் உயிர் உள்ள போதே அப்படியே அவங்க தானமா கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விளைவை, தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி ஒரு பிளட்ஜ் பண்ணி கார்டெல்லாம் கூட வச்சிருக்காங்க, நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, நம்ம உடனே அவங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு அவங்க எளிதா முன் வருவாங்க. அது இல்லாத பட்சத்துல அப்ப என்ன ஆகும்? அப்பதான் அதை பத்தி ஒரு பேச்சே வரும். அந்த சோகமான தருணத்துல வந்து அவங்க அதை பத்தி ஆலோசிச்சு அதை முடிவெடுக்க முடியாம போகலாம். அந்த விதத்துல இந்த பிளட்ஜ்ன்றது வந்து ஒரு நல்ல விஷயம்ங்க. நிச்சயமா சார். இப்போ மூளைச்சாவு அடைந்தவர்கள் வந்து உறுப்பு தானம் வழங்குறதுக்கான நடைமுறை அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க அந்த தருணத்துல அவங்க குடும்ப உறுப்பினர்கள் யோசிக்கிறதுக்கான நேரம், அதுக்கான ஒரு சூழல் வந்து நிச்சயமா இருக்காதுதான். அந்த மாதிரி சமயத்துல வந்து ஒரு எளிய நடைமுறை இருந்தாதானே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சாத்தியமாகும். என்ன நடைமுறை சார் இருக்கு? இதுல வந்து முதல் ஸ்டெப் வந்து மூளை சாவு ஏற்பட்டு விட்டது அப்படின்றத வந்து உறுதிப்படுத்துறது. அதாவது நம்ம சாவு அப்படின்றது, டெத் அப்படின்றது வந்து நம்ம பரவலாக நம்ம அதை பத்தி புரிதல் எப்படி இருக்கு அப்படின்னா, ஹார்ட் மொத்தமா ஸ்டாப் ஆயிடும், பேச்சு மூச்சே இல்லாம கம்ப்ளீட் மயக்க நிலைமையில இருப்பாங்க, அப்ப சுவாசம் இருக்காது, நாடி துடிப்பு இருக்காது. இதுதான் வந்து டெத் அப்படின்னு பரவலாக அறியப்படுகிற ஒரு கான்செப்ட் இல்லைங்களா? இப்போ மூளை சாவுன்றது வந்து சற்றே மாறுபட்டது. உதாரணமா ஒருத்தருக்கு வந்து மேல இருந்து கீழே விழுந்துட்டாங்க, ஆர் ஒரு சாலை விபத்து, ஒரு தலை காயம் ஏற்பட்டிருக்கு, அப்ப உடனே மருத்துவமனை கொட்டி வராங்க. அப்ப இன்னும் இருதயம் துடிச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆனா வந்து மொத்தமா கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்? செயற்கை சுவாசம், வென்டிலேட்டர்லாம் இன்டிபேட் பண்ணி, மெக்கானிக்கல் வென்டிலேட்டர் கனெக்ட் பண்ணி, மருந்துகள் எல்லாம் கொடுத்து, இன்ட்ரவேனஸ் ஃப்ளூயிட்ஸ் கொடுத்து, அவருடைய ரத்த ஓட்டத்தை சீராக்கி, நாடி துடிப்பு, ரத்த ஓட்டம், ரத்த அழுத்தம், யூரினுடைய அளவு, சுவாசம், இதெல்லாம் செயற்கை முறையில மெயின்டைன் பண்ணி உறுப்புகளுடைய வைட்டாலிட்டி, உறுப்புகளுடைய செயல்திறனை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் மூளை என்பது வந்து அந்த நபருக்கு முழுமையாக நிரந்தரமாக செயலிழந்திருக்கணும். அதுதான் மூளை சாவுன்னு சொல்றது. இந்த மூளை சாவு, இந்த மூளையினுடைய செயல்பாடு நிரந்தரமாக செயலிழந்து விட்டது அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிறதுக்கு பலவிதமான பரிசோதனைகள் இருக்கு. ஒண்ணு வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், மருத்துவர்கள் வந்து அதை கம்ப்ளீட்டா எக்ஸாமின் பண்ணி, நரம்பியல் நிபுணர்கள் இல்லைன்னா இன்டென்சிவிஸ்ட், தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன்ல பண்ணி அவங்க சஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆப்னியா டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அதுதான் வந்து இந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னு சொல்றது. அந்த ஆப்னியா டெஸ்ட் அப்படின்றது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, நடைமுறைகள் எல்லாம் வந்து தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆப்னியா டெஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு வரணும். அது வந்து ஒரு நபர் கையெழுத்து போட்டா பத்தாது, 4 மருத்துவர்கள் கையெழுத்து போடணும்.
அது மட்டும் இல்லாம இந்த மூளை நிரந்தரமா செயலிழந்து விட்டது அப்படின்னு வந்து எந்தவித ஐயம் திரிபற தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அதே ஆப்னியா டெஸ்ட்டை 6 மணி நேரம் கழித்து இன்னொரு முறையும் பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த இன்னொரு முறையும் திரும்ப 4 டாக்டர் சைன் பண்ணணும். இதுக்காக இவ்வளவு ஒரு கடுமையான சட்ட விதிமுறைகள் கேட்டா, எந்த ஒரு காரணத்திலும் பிழைக்கக்கூடிய 1% வாய்ப்பு இருந்தா கூட, மூளை திரும்ப செயல்பாட்டு திறனுக்கு திரும்ப பெறக்கூடிய 1% வாய்ப்பு இருந்தா கூட அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு திரும்ப மூளை சாவைன்றதை சுருக்கமா சொல்றேன். மூளை நிரந்தரமா செயலிழந்து விட்டது, ஆனால் செயற்கை முறையில உறுப்புகள் இன்னமும் செயலிழக்கவில்லை. இதுதான் பிரெயின் டெத். இந்த தருணத்துல அந்த மருத்துவமனையில இருக்கிறவங்க அதுல கிரீஃப் கவுன்சிலர்னு இருப்பாங்க, டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர் ஆர் கிரீஃப் கவுன்சிலர்னு இருப்பாங்க. அவங்க வந்து மூளைசாவு ஏற்பட்ட நபருடைய குடும்பத்தார்கிட்ட வந்து அதை பத்தி சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதனோட முக்கியத்துவத்தை சொல்லி அவங்க முழு மனதா முன் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் எந்தெந்த உறுப்புகள் தானமாக கொடுக்க முன் வர்றாங்கன்னு அடுத்து சொல்லணும். அது அவங்களுக்கு குடும்ப மனநிலையை பொறுத்து எந்தெந்த ஆர்கன் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவெடுப்பாங்க. அந்த உறுப்புகள் மட்டும்தான் நம்ம எடுத்து தேவைப்படும் நோயாளிகளுக்கு பொருத்த முடியும். நிச்சயமா சார். இப்போ மூளைச்சாவு அடைந்தவர்களுடைய உறுப்பு தானம் வழங்கும் அந்த நடைமுறை பத்தி வந்து சொன்னீங்க. இதுக்கு குறிப்பிட்ட காலக்கெடு எதுவும் இருக்கா சார்? இப்போ மூளைச்சாவு அடைஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவ்ளோ நேரத்துல வந்து அந்த ஆர்கன்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது காலக்கெடு இருக்கா? அப்படி எடுக்கப்படக்கூடிய ஆர்கன்ஸ வந்து எந்த மாதிரியான முறையில வந்து பாதுகாக்கறாங்க சார்? எவ்ளோ நாள்ல இன்னொரு பேஷண்ட்டுக்கு உறுப்புகள வந்து பொருத்த முடியும்? மூளை சாவு ஏற்பட்ட பிறகு எவ்வளவு விரைந்து நம்ம உறுப்புகள் எடுக்கிறோமோ அவ்வளவு நல்லது. ஏன்னா இந்த செயற்கை முறையில வச்சிருக்கிட்டு இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப நாள்லாம் வச்சிருக்க முடியாது. அது மிகப்பெரிய சவால். ஒரு 48 மணி நேரம் 72 மணி நேரம் அந்த செயற்கையா மெயின்டைன் பண்றதுன்றது மிகப்பெரிய சவால். அதுக்காக தனியா தீவிரமா வந்து ஒரு குழுவே வந்து முயற்சி செஞ்சாதான் அது மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா மூளையினுடைய கண்ட்ரோல்ல தான் எல்லா உறுப்புகளுமே இருக்கு. நீங்க என்னதான் செயற்கை முறையில சப்போர்ட் சிஸ்டம் வச்சிருந்தா கூட டக்குனு பிபி ஃபாலோ ஆயிடும், கார்டியாக் அரெஸ்ட் வந்துடும். அதனால விரைந்து செயல்படணும். யூஸ்வலா இப்போ நடைமுறையில வந்து இப்போ இந்த மாதிரி அவங்ககிட்ட நம்ம சம்மதம் வாங்கணும், அதுக்கப்புறம் இந்த ஆப்னியா டெஸ்ட் 2 முறை பண்ணணும். இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரத்துல நம்ம பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க குறிப்பிட்டத பார்க்கும்போது சார், இது ஒரு பெரிய ப்ராசஸ். இது ரொம்ப கண்ணும் கருத்துமா மேற்கொள்ளக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் வந்து மனசுல வச்சுக்கிட்டு தான் வந்து இப்போ ஆகஸ்ட் 3ஆம் தேதி தேசிய ஆர்கன் டொனேஷன் டே, அதாவது உடல் உறுப்பு தானம் தினம் அப்படின்றது கடைபிடிக்கிறாங்க. அத முன்னிட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் நம்ம இப்ப இந்த ப்ரோகிராம்ல பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். மக்களுக்கு எந்த அளவுக்கு உடல் உறுப்பு தானம் பத்தின ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படின்னு ஒரு மருத்துவரா நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கான ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஒரு 5 ஸ்டெப் இருக்கு அப்படின்றதையும் வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கான இணையதளத்துல வந்து போயிட்டு இந்த பிளட்ஜ் வந்து எடுத்துக்கலாம், இந்த உறுதிமொழி எடுத்துக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அத பத்தி விளக்கமா இதுக்கு வந்து ஆர்கன் பிளட்ஜ் முன்னாடி டிரான்ஸ்டன் அந்த வெப்சைட்டுக்கு போயும் பண்ணலாம். இப்போ இவங்க சொன்ன நோட்டோ, நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர்கனைசேஷன், அந்த வெப்சைட் அந்த இணையத்துக்கும் போகலாம். போன உடனே உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்பாங்க. அதை நீங்கள் பண்ண உடனே ஓடிபி வரும். தென் ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மில் வந்து உங்களுடைய பெயர், வயது, அட்ரஸ், எந்த உறுப்புகளை நீங்கள் தானமாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு தகவல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ஓடிபி வந்து அதில் வந்து ஒரு டோனர் பிளட்ஜ் கார்டு சர்டிஃபிகேட் மாதிரி சின்ன கார்டு மாதிரி வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். உங்கள் குடும்ப நபர்கள்ட்ட வந்து அதை பற்றி நீங்கள் பேசணும். எத்தனை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணினாலும், எத்தனை நபர்கள் தானமாக கொடுத்தாலும், எத்தனை உறுப்புகள் கிடைக்க பெற்றாலும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு எதுவுமே பத்தாது. ஸோ அப்போ என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். உறுப்பு செயலிழப்பு ஆரம்பித்த உடனே அது மேற்கொண்டு தீவிரமடையாமல் தடுப்பது எப்படி அப்படின்ற தடுப்பு முறைகளுக்கும் மிக அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் இந்த தருணத்துல பதிவு செய்யணும். நிச்சயமா சார். உடல் உறுப்பு தானம் அப்படின்னா என்ன? அதற்கான அவசியம் என்ன? ஏன் வந்து உடல் உறுப்பு தானம் குறித்த ஒரு உறுதிமொழியை வந்து எடுக்க வேண்டிய காலகட்டத்துல நாம இருக்கோம். இப்படி நிறைய விஷயங்கள வந்து நீங்க வந்து மக்களுக்கு வந்து சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.